ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். சிக்கன் 65 என்ன மனத்துல சுவையில இருக்குமோ அதே மாதிரி செய்ய போறோம். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், டவுட்டே இல்ல. இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கிலோ உருளைக்கிழங்கு 65 செய்ய போறோம். இது 6 பேர் நல்லா சாப்பிடலாம். நீங்க உருளைக்கிழங்கு வாங்கும்போது நல்லா பெரிய கிழங்கா வாங்கிக்கங்க. அப்பதான் நம்ம தோலை சீவி கட்டமா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 65 லுக்கு நல்லா வரும். அதனால தான் இப்போ 65 குரிய எல்லா ஸ்டெப்பையும் செஞ்சிரலாம். வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்க தண்ணி லைட்டா கொதிச்சதும் தோல் சீவி கட்டமா கட் பண்ண உருளைக்கிழங்கு 1 கிலோவை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை பதம் வேகட்டும். அரை பதம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். உருளைக்கிழங்க ஃபுல்லா வேக வைக்க கூடாது, அரை பதம் தான் வேக வைக்கணும். இது புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. சிக்கன் 65 சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ நம்பவே மாட்டீங்க, அதே ஃபீல் அப்படியே இருக்கும். இதை நீங்க தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், ஏன் சும்மா கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. 65 மசாலாவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அரை பதம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் பொடி, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, 2 முட்டையை ஊத்திக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சாறு, இப்ப அரை டம்ளர் அதாவது 50 ml தயிர், இந்த இடத்துல தேவையான உப்பு, மெதுவா ஒரு கிளறிக்கலாம். இப்ப அரிசி மாவு 50 கிராம் அதாவது அரை டம்ளர் அளந்து போட்டுக்கங்க. கடைசியா கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் அதாவது 1 டம்ளர் ஃபுல்லா அளந்து போட்டுக்கங்க. உருளைக்கிழங்க உடையாம பிரட்டிக்கணும். இது அப்படியே 1/4 மணி நேரம் ஊறட்டும். இந்த மசாலாவோட உப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி போட்டுக்கங்க. நாம உருளைக்கிழங்குல பண்றோம். அதுக்கு பதிலா அதே மசாலா அளவுல 1 கிலோ காலிஃப்ளவர் அல்லது 1 கிலோ காளான்ல இந்த 65 செய்யலாம். ஆனா இதை உருளைக்கிழங்கு மாதிரி வேக வைக்க தேவையில்லை. இருந்தாலும் லைட்டா சுடுதண்ணில போட்டு அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அதுல சின்ன சின்ன பூச்சி புழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான். இப்ப 1/4 மணி நேரம் ஊற வச்ச 65 மசாலாவை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு உருளைக்கிழங்க பொரிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா ரெட் கலர்ல உருளைக்கிழங்கு பொரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்து ஈவினிங் டைத்துல சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான உருளைக்கிழங்கு 65 ரெடி. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான உருளைக்கிழங்கு 65 ரெடி. உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு 65 அருமையா இருந்துச்சு. இந்த மாசம் நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்தா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த லைவோட சந்திப்போம். பாய்.